என்னோட நேம் முகமது முபாரக். நாங்க ரெடி, நீங்க ரெடியா அப்படின்ற இந்த பர்பஸ் ஆஃப் த வீடியோ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு காலேஜ் முடிச்சுட்டு கேரியருக்காக ஸ்ட்ராங்கா ரெடி ஆகிட்டு இருக்கிற ஒரு ஜல்லிக்கட்டு காளைகள் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னாலஜிஸ்குள்ள வேர்ல்டுக்குள்ள என்ட்ரி ஆக போற பீப்புள வந்து நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா அந்தந்த டெக்னாலஜி ரிலேட்டடான விஷயங்களை வந்து அவங்க எதில் எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறத கேட்டு நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா கண்டென்ட்டை வந்து உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கோம். உங்களுக்கு எங்களுடைய கண்டென்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டே டு டே லைஃப் பிஸ்னஸ்க்கு, உங்களுடைய அக்ரிகல்ச்சர் இண்டஸ்ட்ரிக்கு, உங்களுடைய டிராவல் இண்டஸ்ட்ரீஸ்க்கு, உங்களுடைய எஜுகேஷன் இண்டஸ்ட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டெக்னாலஜியை அடாப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எங்களுடைய சேனலை வாட்ச் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம யாரை மீட் பண்ண போகிறோம் அப்படின்னா வந்து பிரபு. இவர் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஸ்பெஷலிஸ்ட். ஸோ ஏஐ டெக்னாலஜி அதை பற்றி தான் வந்து கம்ப்ளீட்டாக நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க நம்ம அவர் கூட நிறைய விஷயங்கள் பேச வேண்டியது இருக்கு. வாங்க நம்ம பேசணும். வணக்கம் பிரபு. வாட் இஸ் ஏஐ? ஏஐனா என்ன? ஏஐன்றது வந்து ஒரு ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் ஈக்குவலான ஒரு மிஷின் ப்ரோக்ராம் சாஃப்ட்வேர். அது என்ன பண்ணோம்னா ஒரு ஹியூமன் பண்ற டாஸ்க்கை ஒரு 10 ஹியூமன் பண்றத ஒரே ஆளா பண்ணிட்டோம்னா ஏஐ பத்தி ஒரு ஷார்ட்டா நீங்க சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? இட் இஸ் சிமுலேஷன் ஆஃப் ஹியூமன் இன்டெலிஜென்ஸ் சொல்லலாம். ஓகே, எதுக்கெல்லாம் ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா யூஸ் ஆகுது? ஏஐஸ் இப்போதான் ஜென்ரலாக எது எதுக்கான யூஸ் பண்ணுவோம்னா இந்த அலெக்சா, சிரி, கூகுள் அசிஸ்டன்ட் அந்த மாதிரி இதுக்கு யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வேற இந்த ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் அதெல்லாம் நீங்க பார்க்கறதுக்கு போட்டு வீடியோஸ்ல ரெக்கமெண்டேஷன் ஆகும், அதெல்லாம் ஏஐ தான் பண்ணுவோம். அண்ட் ஜென்ரலி இந்த வித்தவுட் இன்டர்நெட்லயே ஏஐஸ் இருக்கு, லைக் ஃபேஷியல் ரெகக்னிஷன், ஃபிங்கர் பிரிண்ட், இதெல்லாம் ஏஐ பேஸ்டு தான் வளர்க்கணும். வாட் ஆர் த மெயின் டைப்ஸ்? என்னென்ன மாதிரி ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஏஐ அப்படின்னா டைப்ஸ் ஆஃப் ஏஐனா மூணு டைப்ஸ் இருக்கு. நேரோ ஏஐ, ஜெனரல் ஏஐ, சூப்பர் ஏஐன்னு சொல்லிட்டு 3 டைப்ஸ் இருக்கு. நேரோ ஏஐனா என்ன? நேரோ ஏஐனா ஒரு ஸ்பெசிபிக் டாஸ்க் பொறுத்து அது டிசைன் பண்ணிருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு சாட் பாக்ஸ் சிஸ்டம்னா அவங்க ஆல்ரெடி டேட்டா ஃபீட் பண்ணியிருப்பாங்க. அந்த ஃபீட் பண்ண டேட்டாஸ்க்கு மட்டும்தான் அதை ரிப்ளை பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்க வேற ஏதாவது ரெக்கமெண்டேஷன், எக்ஸாம்பிள் வந்து ஒரு அமேசானோட சாட் பாக்ஸ், இப்போ எனக்கு ஒரு ப்ராடக்ட்டோ ஏதோ ஒன்று ரிட்டர்ன் பண்ணணும், இல்லை ஒரு இஷ்யூ இருக்குன்னு சொல்லிட்டு ரிப்போர்ட் பண்ணீங்கன்னா அது மட்டும் தான் பண்ணணும். அதை விட்டுட்டு எனக்கு இப்போ வேற ஒரு சைட்ல இருந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வேணும் அதெல்லாம் கேட்டாங்க. அதை ஸ்பெசிபிக் டாஸ்க் யூஸ் பண்ணி பண்றது தான். ஜென்ரிக் ஏஐனா? ஜென்ரிக் ஏஐனா இந்த அதுவே ப்ரீவியஸ் டேட்டா செட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி அதுவா புதுசா ஒரு அவுட்புட் தருது ஜென்ரிக் ஏஐ. எக்ஸாம்பிள் வந்து இந்த டாலி, ஜெமினி, இதெல்லாம் ஜென்ரிக் ஏஐ. அது ஆல்ரெடி ப்ரீவியஸ் டேட்டா ஃபீட் பண்ண டேட்டா யூஸ் பண்ணி இமேஜ் ஜென்ரேட் பண்றது, இன்டர்நெட்ல சர்ச் பண்ணி தேவையான டேட்டாஸை சிங்க்ரனைஸ் பண்ணி ஷார்ட்டா தருது தான் ஜென்ரிக் ஏஐ. சூப்பர் ஏஐ அப்படின்றது? சூப்பர் ஏஐன்றது வந்து இப்போதைக்கு வரல, அட்வான்ஸ்ட் வெர்ஷன் ஆஃப் ஏஐ. லைக் அதுவே போய் எந்தெந்த இடத்துல என்னென்ன டேட்டாஸ் இருக்குன்னு போய் பார்க்குது. லைக் இப்போ மூவிஸ்ல அவெஞ்சர்ஸ் மூவிஸ்லாம் பார்த்தீங்கன்னா அல்ட்ரான் ஒரு கேரக்டர், ஒரு ஃபிக்ஷனல் கேரக்டர், அது என்ன பண்ணோம்னா பேங்க் டிரான்சாக்ஷன்ஸ் வரைக்கும் அதுவே பார்த்துக்கணும். ஸோ பியாண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹியூமன் தான் ஜெனரிக் ஏஐ. ஏஐ டே டு டே லைஃபுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ டெக்னாலஜி கரண்டா எந்த அளவுக்கு யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க? இதோடைய ஃபியூச்சர் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அன்பிரடிக்டபிளா இருக்கு இல்லையா? ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு ஏஐ டெக்னாலஜிக்குள்ள வரும்போது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து எல்லா ஏஐ டெக்னாலஜிக்குள்ள எடுத்து வைக்கிற ஸ்டெப்ஸ் எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பயமா இருக்கு. ஏஐ வந்து நம்ம நினைச்சதை விட ஃபாஸ்டா க்ரோ ஆகிட்டு இருக்கு அப்படின்றத வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அப்படி பார்க்கும்போது ஏஐ உடைய ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? இன்னைக்கு கரண்டா எப்படி போயிட்டு இருக்கு? இப்போதைக்கு அவ்வளோ அட்வான்ஸான மோஸ்ட்லி பெருசுக்கு எல்லாமே நேரம் டாஸ்க் பொறுத்து தான் அதெல்லாம் ஒர்க் ஆகும். பியாண்ட் த இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ஹியூமன் இப்போதைக்கு அவ்வளோ. இப்போ ஏஐ வந்து நான் இப்படி எடுத்துக்கலாமா? இப்போ நான் வந்து டே டு டே ஒர்க் வந்து ரொட்டீனா பண்ணிட்டு இருக்கிற ஒர்க்கை
வந்து 24/7 வந்து ஹியூமனால பண்ண முடியாது. இப்போ அந்த ஒர்க்கை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஏஐ கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அது 24/7 ஒர்க் பண்ணும். அந்த மாதிரி டாஸ்க் தான் இப்போ ரன் ஆகிட்டு இருக்குன்னு எடுத்துக்கலாமா? ஓகே. ஸோ வாட் இஸ் மிஷின் லேர்னிங்க்கும் ஏஐக்கு என்ன? மிஷின் லேர்னிங் வந்து ஒரு அட்வான்ஸ் வெர்ஷன் ஆஃப் ஏஐ சொல்லலாம். அது ஒரு ஏஐனாலே 3 லேயர் வரும். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் அண்ட் டேட்டா சயின்ஸ். இதுல 2வது லேயர் இருக்குன்னா மிஷின் லேர்னிங். மிஷின் லேர்னிங் வந்து ஒரு 3 டைப்ஸா டிவைட் பண்ணலாம். ரீஎன்ஃபோர்ஸ்மென்ட் லேர்னிங், சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் அண்ட் சூப்பர்வைஸ்ட் லேர்னிங் சொல்லலாம். இதுல மிஷின் லேர்னிங் ஜெனரலா எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கன்னா அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி பண்ணுவாங்க. லைக் clustering, convolutional neural network and k-nearest neighborhood algorithms யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா எந்தெந்த டேட்டா செட் எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு அதாவது மிஷின் லேர்னிங்ன்றது வந்து டேட்டா கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? கிளாசிஃபிகேஷன் சொல்ல முடியாது. ஒரு இப்போ எக்ஸாம்பிள் இன்ஸ்டாகிராம் எடுத்தீங்கன்னா அதுக்குன்னு ஒரு அல்காரிதம் இருக்கு. இந்த மாதிரி இருந்தா தான் இந்த ரீலோ இல்ல இந்த போஸ்ட் பூஸ்டர் போய் அனுப்பும். அந்த மாதிரி அந்த டாஸ்க் பொறுத்து அல்காரிதம் எழுதுறது பேர் தான் மிஷின் லேர்னிங். இப்போ நம்ம வந்து நீங்க சொல்லும் போது சொல்லிட்டு இருக்கீங்க. இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபேஸ்புக் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் அட்வர்டைஸ்மெண்டா இருக்கட்டும், நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா டார்கெட்டிங் ஆடியன்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லுக்கலைக் ஆடியன்ஸ் ஒரு கான்செப்ட் இருக்கு. அதாவது ஒரு 100 பேர் நம்ம பொருளை வாங்கியிருக்காங்க அப்படின்னா இந்த 100 பேருக்குள்ள இருக்கிற ஒற்றுமையை மட்டும் அனலைஸ் பண்ணி அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும் ஆட காமி அப்படின்றத நம்ம ஃபேஸ்புக்கும் நம்ம மீட்டாக்கு வந்து கொடுத்தோம் அப்படின்னா அந்த 100 பேருக்குள்ள ஒரு காமனான ஒற்றுமை சொல்லி அந்த மாதிரி பீப்புளுக்கு மட்டும் ஆட காமி. அப்போ நம்ம ஹியூமனா வந்து உட்காந்து இந்த விஷயங்கள் எல்லாமே பண்ணிட்டு இருக்க முடியாது. அந்த ஒற்றுமைகள் 100 பேருக்குள்ள காமனான ஒற்றுமைகள் அப்படின்றது. ஏன்னா இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கிற டேட்டா நம்மளுடைய டேட்டா நம்ம கிட்ட இருக்கிறது விட உங்களுக்கு அதிகமா இருக்கு அப்படின்றதுதான் இன்னைக்கு பிராக்டிக்கலா பார்த்து. ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம வந்து ஊட்டி போயிருக்கோம் அப்படின்னா இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம போயிருக்கிறது ஞாபகம் இருக்கலாம். ஆனா எந்த டேட் போனோம் அப்படின்றது நம்ம மறந்துட்டு இருக்கோம். பார்த்தோம் அப்படின்னா வந்து கூகுள்ல ஜஸ்ட் லைக் தட் வரும் ஒரு 5 years பிஃபோர் நீங்க இந்த டேட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ நம்மளோட டேட்டா அவங்க தான் அதிகமா ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த டேட்டாஸை வச்சுதான் வந்து அந்த மார்க்கெட்டிங் இண்டஸ்ட்ரியே இருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாம் ஏஐ எப்படி யூஸ் ஆகும்? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் NITன்னு ஒரு டூல் இருக்கு. அந்த டூல் வச்சு என்ன பண்றாங்கன்னா இப்போ நீங்க சொன்ன மாதிரி இப்போ நம்மளோட ஏதோ ஒரு பிசினஸ் எடுத்துக்கோம். ஃபார் எக்ஸாம்பிள் அமேசான் எடுத்துக்கோம். அமேசான்னா ஒரு ஏஜென்டிக் கூட கனெக்ட் பண்ணிட்டு அந்த ஏஜென்டிக் சர்டன் அல்காரிதம்ஸ் செட் பண்ணிட்டு டார்கெட்டட் ஆடியன்ஸ்ன்னு சொல்லிட்டு அந்த அல்காரிதத்துல எழுதிட்டோம்னா எந்த யூசர்ஸ்க்கு தெரியும் அந்த யூசர்ஸ்க்கு மட்டும் டிஸ்பிளே பண்ணும். So what is machine learning? Machine learning வந்து ஒரு ஏஐக்கு ஒரு ப்ரீவியஸ் டேட்டா செட்டோ இல்ல ஒரு ப்ரீவியஸ் இன்ஃபர்மேஷன்ஸோ ஃபீட் பண்ணி அதை ட்ரெயின் பண்றது தான் மிஷின் லேர்னிங். இங்க ஏஐ உடைய ரோல் என்ன? ஏஐக்குள்ளதான் மிஷின் லேர்னிங். அதான் ஸ்டார்டிங்ல சொன்ன மாதிரி ஏஐக்குள்ள மிஷின் லேர்னிங், டீப் லேர்னிங் ஒரு இப்போ நெட்வொர்க் எடுத்தீங்கன்னா 7 லேயர்ஸ் இருக்கும். அப்ளிகேஷன் லேயர், பிரசன்டேஷன் லேயர், டேட்டா லிங்க் லேயர் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லேயர் இந்த லேயர் எல்லாம் இருந்தால் அது ஃபுல் பேஸ்டான ஏஐ சொல்லுவாங்க. மிஷின் லேர்னிங்கான ஏஐ. ஓகே ஓகே ஓகே. ஸோ டீப் லேர்னிங் அப்படின்றதும் மிஷின் லேர்னிங் ரெண்டுமே ஒன்றா? டீப் லேர்னிங்கிறது வந்து அது நம்மளோட ஹியூமனுக்கு ஈக்குவலா ஹியூமனோட பிரெயின் மாதிரி ஒர்க் ஆகும். லைக் ஹியூமனோட பிரெயின் எப்படி ஒர்க் ஆகும்னா அந்த நியூரல் நெட்வொர்க்ன்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் ஆகும். அந்த மாதிரி சிமிலாரிட்டிஸ் லைக் இப்போ ஒரு இமேஜ் ஒரு செட் ஆஃப் டேட்டா கொடுக்குறோம். ஒரு டாகோ ஒரு கேட்டோ ஒரு 10 இமேஜஸ் கொடுக்குறோம். அது ஆல்ரெடி ஃபீட் பண்ணிருக்கோம். அந்த ஃபீட் பண்ணிட்டு புதுசா ஒரு அதுக்கு இந்த 2 டேட்டா செட்ல என்ன பண்ணிருக்கோம்னா லேபிள் பண்ணிருக்கோம். இதெல்லாம் டாக் இதெல்லாம் கேட்டு சொல்லிட்டு ஆல்ரெடி இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லைனா இது டாக், இந்த மாதிரி ஃபீச்சர்ஸ் இல்லைனா கேட்டு சொல்லி இப்போ புதுசா அன்லேபிள் எதுவுமே இல்லாம ஜஸ்ட் ஒரு டாக் இமேஜோ இல்லை கேட் இமேஜோ இது பண்ணிருக்கோம். அது என்ன பண்ணணும்னா அதோட பேட்டர்ன்ஸ் அனலைஸ் பண்ணி இந்த காது இருக்கிற சைஸோ இல்ல கண்ணு இருக்கிற சைஸோ அதெல்லாமே அனலைஸ் பண்ணி இது டாகோ கேட்டோ ப்ரெடிக்ட் பண்றது தான்
டீப் லேர்னிங் அந்த மாதிரி பண்ணுவோம். இப்போ ட்ரைனிங் இண்டஸ்ட்ரி அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் இண்டஸ்ட்ரி. இதுல ஏயோட பங்கு நீங்க எப்படி ட்ரைனிங் இண்டஸ்ட்ரியில ஏஐ என்ன மாதிரி யூஸ் ஆகுது? ட்ரெயின் பண்றது பீப்புளை ட்ரெயின் பண்றதுக்கு ட்ரைனிங் டேட்டான்றது வந்து அதான் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான். ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் தான் ஆல்ரெடி கொடுத்துருப்போம். அந்த டேட்டாஸ் வச்சு அதை ட்ரெயின் பண்ணிப்போம். இது இந்த மாதிரி இருந்தாதான் இது வந்து இந்த மாதிரி இருந்தாதான் இது கேட்டன் சொல்லுவோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், டெஸ்ட் டேட்டா இப்போ புதுசாக அவர் கொடுக்குறாங்க, அதுதான் டெஸ்ட் டேட்டான்றது. அந்த டெஸ்ட் டேட்டா கொடுக்கும்போது அதை கரெக்டாக ஐடென்டிஃபை பண்ணி ஒரு அவுட்புட் இருந்தால்தான் அது ஃபுல் பிளேஸ்டான ஏஐ கொடுக்குறாங்க. வாட் இஸ் டெஸ்ட் டேட்டா? டெஸ்ட் டேட்டா அதான் இப்போ புதுசா ஒரு டேட்டா சர்வீஸ் டெஸ்ட் டேட்டா. இப்போ ஏஐக்கும் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா ஏஐ நம்ம வந்து வரப்போகுது, எல்லாருடைய ஜாப் எல்லாம் போயிடும் அப்படின்னு சொல்றாங்க. இது பத்தி உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? அப்படி ஒரு மீன்ஸ் ஒரு மேனுவலான ப்ராசஸ் லைக் டேட்டா என்ட்ரி, டெலிகாலிங் இந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் இருக்கும். பெரிய பெரிய ஜாப்ஸ் லைக் சைபர் செக்யூரிட்டி, வெப் டெவலப்மெண்ட் அந்த மாதிரி ஜாப்ஸ் எல்லாம் போகிறதுக்கு ஒரு 80% சான்ஸ். என்னன்னா அந்த ஏஐ யூஸ் பண்ணி அந்த டூல்ஸ் கற்றுக்கிறதால நீங்கள் இன்னும் நல்லா மீன்ஸ் ஒரு அடிஷனல் ஃபீச்சராக தான் கன்சிடர் ஆகும். தவிர ஏஐ இந்த பெரிய ஜாப்ஸ் எல்லாம் ரீப்ளேஸ் பண்ணிருக்காங்க. அதாவது கம்ப்யூட்டர் வந்தா நிறைய பேருக்கு வேலை போயிடும் அப்படின்னு சொல்லும் போது கம்ப்யூட்டர் தான் நிறைய பேருக்கு வேலை கொடுத்துருக்கு அப்படின்ற மாதிரி, ஏஐயால வேலை போகும் அப்படின்றத விட ஏஐயால நிறைய பேருக்கு வேலை வாய்ப்புகள் உருவாகும் அப்படின்ற மாதிரி எடுத்துக்கலாமா? ஜெனரேட்டிவ் ஏஐ அப்படின்னா என்ன? ஜெனரேட்டிவ் ஏஐனா இந்த நார்மல் ஏஐஸ் மிக்ஸ் ஆனா ஜெனரேட்டிவ் ஒரு ஃபுல் பிளேஸ்டான இப்போ எந்த டேட்டா கொடுத்தாலும் என்ன கொடுத்தாலும் அதை ஐடென்டிஃபை பண்ணி நம்ம ரெக்வயர்டான அவுட்புட் தருவதா ஜெனரேட்டிவ். இப்போதைக்கு ஜெமினி சொல்லலாம். ஜெமினி இப்போ நம்ம என்ன கேட்டாலும் ஒரு இமேஜோ ஒரு வீடியோவோ நம்மளோட ரெக்வயர்மெண்ட் ஸ்டேட்மெண்ட் ஜெனரேட் பண்ணுறது ஜெனரேட்டிவ். ஓகே, ஆடியோ வீடியோ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன மாதிரி நம்ம ப்ராம்ப்ட் அப்படின்றத நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா, ஸோ இந்த ப்ராம்ப்ட் தான் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம அதுக்கான இன்புட் இல்லையா ஏஐ. ஸோ ப்ராம்ப்டை பற்றி ஏதாவது உங்களுக்கு ப்ராம்ப்ட் மீன்ஸ் ஒரு இதுக்குன்னே ஒரு தனி ஸ்டடி ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் ஏஐ கிட்ட எந்த மாதிரி கேட்டா ஒரு சர்டன் அவுட்புட்டா எடுக்க முடியும்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டடி இருக்கு. அதுல என்ன பண்ணுவாங்கன்னா ப்ராம்ப்ட்லயே நிறைய ஜேசன் ப்ராம்ப்ட் இருக்கு, லைக் ஜாவா ப்ராம்ப்ட். அந்த மாதிரி நம்ம என்னன்னா ப்ரோக்ராம்லயே நமக்கு தேவையான இது மென்ஷன் பண்ணி தந்துட்டோம்னா அந்த அவுட்புட்டோ ஒரு இமேஜாவோ ஒரு வீடியோவோ. ஸோ ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றது ஏஐ கிட்ட வந்து நம்ம எப்படி கேட்கணும் அப்படின்றது தான் நம்ம வந்து ப்ராம்ப்ட் நம்ம சொல்லிக்கிறோம். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் அப்படின்றத நம்ம சொல்லிக்கிறோம். ஓகே, இப்போ ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து லைக் சாட்ஜிபிடி சொல்றோம், டீப் ஷீட் அப்படின்னு சொல்றோம். இன்னைக்கு வந்து கோடிங் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நம்ம கொடுக்குற ப்ராம்ப்ட்ல அது கோடிங் அடிச்சு கொடுக்குது. அதே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு ஹியூமனா அந்த கோடை எழுதணும் அப்படின்னா இட் டேக் 3 days அப்படின்னா இது 3 minutes கொடுக்குறது. அப்போ இந்த இடத்த வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்றைய கரியருக்குள்ள என்ட்ரி ஆகிற ப்ரோக்ராமர்ஸ், வெப் டெவலப்பர்ஸ் சொல்றவங்க அவங்களுக்கு அடுத்த 10 years இன்னைக்கே வந்து இவ்வளவு ஃபாஸ்டா இருக்குன்னா அடுத்த 10 years எப்படி மீன்ஸ் ஏஐ ஒரு கோட் ஜெனரேட் பண்ணும். மீன்ஸ் ஒரு கோடா அவ்வளோ க்ளீனா இருக்காது. இன்கேஸ் அந்த கோட் வேற யாருக்கோ ஒரு வெப் டெவலப்பர்ஸோ இல்லை வேற ஏஐக்கோ நீங்க போட்டீங்கன்னா அது தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கும். அதே மாதிரி ஒரு டெவலப்பருக்கும் அது என்னன்னு புரியாது. ஒரு ஸ்ட்ரக்சர்டா இருந்தால் தான் ஒரு டெவலப்பராலையோ இல்லை வேற ஒரு ப்ரோக்ராம் ஏஐல இருக்கும். மீன்ஸ் அது என்ன பண்ணோம்னா ப்ரீவியஸ் டேட்டாஸ் லைக் ஜிக்அப் அந்த மாதிரி ரெபாசிட்டரியில போயிட்டு அதுவே டேட்டாஸ் ஃபைன் பண்ணி இந்த மாதிரி ப்ராஜெக்ட் ஏதாவது இருக்கான்னு சொல்லிட்டு அதுவே புதுசாக ஜென்ரேட் பண்ணிருக்காருனால ஒரு ஸ்ட்ரக்சராகவே இருக்காது. இப்போ நம்ம அது ஸ்ட்ரக்சரா இருக்காது. இப்போ அந்த பக் எல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு அதை வந்து பார்த்தோம்னா அந்த வைட் கோடிங் அப்படின்னு வந்து அந்த பக் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வைட் கோடிங்க கொண்டு போறோம் அப்படின்னா நம்ம நினைச்ச அளவுக்கு வெப்சைட் கொண்டு வந்து அதுக்கு அந்த டைம் ஆஃப் டியூரேஷன் வந்து கொஞ்சம் அதிகமாக அதுக்கு நீங்க நார்மலாகவே பண்ணுவீங்க.
ஓகே, நம்ம ப்ரோக்ராமே வந்து பார்க்கலாம் அப்படின்னா நான் ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்க ஏஐ வச்சு பண்ணோம்னா பண்ணலாம். அது நீங்க பாதி பண்ணிட்டு உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் முடிஞ்சிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு டெவலப்பர் கொடுத்தீங்கன்னா டெவலப்பருக்கும் முடியாது. திருப்பி அந்த அந்த செட் ஆஃப் கோடு தூக்கி வேற ஒரு ஏஐ ஒரு வைட் கோடிங் டூல்ல போட்டீங்கன்னா அது வைட் கோடிங் டூலுக்கு அது முடியாது. ஓகே ஓகே, நான் என்ன சொல்ல வரேன்னா, இப்போ இன்னைக்கே வந்து இந்த அளவுக்கு ஃபாஸ்டா இருக்கு அப்படின்னா, இப்போ எப்பவுமே வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம மொபைல் எடுத்துக்கிட்டோம். 2000ல நம்மளுடைய மொபைல் உடைய கண்டிஷன் வந்து பார்த்தோம்னா வெறும் பட்டன்ஸ் இருக்கும். நம்ம பேசலாம், ஒரே ஒரு ஸ்னேக் கேம் ஒன்று இருக்கும், கால்குலேட்டர், கேலண்டர், இந்த மாதிரி ஒரு 2-3 இன்ஸ்ட்ருமெண்ட் தான் அது இருந்தது. பட் இன்னைக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல இருக்கிற எல்லா விஷயமும் நம்ம மொபைலே கொண்டு வரும். அப்படி பார்க்கும்போது அடுத்த 10 இயர்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த ப்ரோக்ராமிங் எழுதுற ஸ்கில் அப்படின்றது வந்து ஏஐ வந்து இன்னும் இம்ப்ரூவ் ஆகுது தானே செய்யும். இப்போதைக்கு தான் மூவ் ஆகும். ஃபியூச்சர்ல வந்து கண்டிப்பா வந்து அந்த டைம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். ப்ராம்ப்ட் அது கொடுக்குறவங்க நிறைய ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்கும் வந்து பார்த்தோம்னா ஸ்ட்ராங்கான ஒரு கேரியர் இருக்கும் அப்படின்றத சொல்ல வருது இல்லையா. ஸோ வாட் இஸ் சாட் பாட்? சாட் பாட்டுக்கு வந்து பார்த்தோம்னா ஏஐ வந்து எந்த அளவுக்கு சாட் பாட் வந்து ஒரு 90% ஆஃப் ப்ரோக்ராம்ஸ் சொல்லலாம். ஆனா அந்த 10% இல்லைன்னா மொத்த சாட் பாட்டும் வரும். இப்போ ஒரு ஏபிஐ தான் அதோட பிரெயின் என்ன சொல்லணும். இப்போ அந்த ஏபிஐ இல்லைன்னா அந்த நீங்க என்னதான் பெரிய சாட் பாட்டோ கிரியேட் பண்ணாலும் அந்த சாட் பாட் ஒர்க் ஆகுது. மீன்ஸ் அந்த ஏபிஐக்கு என்ன பண்ணணும்னா செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஆல்ரெடி ஃபீட் பண்ணி ஒரு சர்வர்லயோ எங்கேயோ இருக்கும். அந்த ஏபிஐன்றது வந்து ஒரு அட்ரஸ் மாதிரி. அந்த அட்ரஸ் யூஸ் பண்ணி அந்த அட்ரஸை எடுத்து நீங்க ரெடி பண்ண சாட் பாட்டை பேஸ் பண்ணாதான் நீங்க கேட்குற கொரீஸ்க்கு ஏற்ற மாதிரி அதை ஆன்சர் பண்ணணும். லைக் சாட்ஜிபிடியோ ஜெமினியோ ஏதோ இருந்தாலும் ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணியிருப்பாங்க. என்னதான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தாலும் அந்த செட் ஆஃப் டேட்டாஸ் வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு ஏபிஐன்றது கண்டிப்பாக. ஸோ இப்போ சாட்பாட் அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா எல்லாரோட வெப்சைட்லயும் வந்து பார்த்தோம் அப்படின்னா டேட்டா கலெக்ஷனுக்காக வச்சிருக்காங்க. அதாவது நம்ம போனா மே ஹெல்ப் யூ அப்படின்னு ஒரு வெப்சைட்ல இருக்கும். அது ஒரு ப்ரோக்ராமர்ல இருந்தாலும் வேர்ட்பிரஸ் வெப்சைட்ல இருக்கும். இது தனியா ஒரு தனி பிளகினா வந்து இன்ஸ்டால் பண்ணியிருப்பாங்க. அதுல போனோம் அப்படின்னா வந்து எனக்கு ஒரு டாக்டருடைய வெப்சைட் போனோம் அப்படின்னா டாக்டர் கிட்ட அப்பாயின்மெண்ட் கேலண்டர் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ நான் வந்து அதுக்கு நம்ம கொடுத்துருக்கிற இன்புட் கொஸ்டின்ஸ் அதை ஆன்சர் பண்ணுவோம். அதுக்கு மேல வந்து போகும்போது அது ஏஐ கூட டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுமா? அப்படி பண்ணிடலாம், அப்படியே எடுத்துக்கலாமா? இப்போ புக்கிங் அப்பாயின்மெண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா சில மெடிசன்ஸ் அது ரிலேட்டடா நம்ம கொடுக்கக்கூடாது. பட் சில விஷயங்கள் வந்து பார்த்தோம்னா வந்து கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கேட்குறோம் அப்படின்னா அதுக்காக நம்ம இன்புட் இல்லை, நம்ம என்ன இன்புட் கொடுக்குறோமோ அதுதான் சாட்பாட் வந்து அவுட்புட்டா கொடுக்கும். ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜுக்கு மேல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு ஜெமினி கிட்ட நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அதை வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து அதுக்கான ஆன்சர் வந்து அது பண்ற அளவுக்கு நம்ம அதனுடைய கொஸ்டின்ஸை கொண்டு போயிட்டு ஜெமினி கிட்ட கொடுத்துருவோம். சாட்பாட் கொண்டு வந்துடுறோம் இல்லையா. ஸோ இப்போ ஒரு ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா பிசினஸ்க்கு என்ன மாதிரி ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்? ஏன் பிசினஸ் ஓனர்ஸை வந்து ஏன் ஏஐ அடாப்ட் பண்ணணும்? லைக் இந்த சின்ன டாஸ்க் லைக் எக்ஸல்ல டேட்டா ஃபீட் பண்றது, லைக் டேட்டா விசுவலைசேஷன், இந்த பவர் பிஐ எல்லாம் யூஸ் பண்ணி கரண்ட் ட்ரெண்ட்ல என்ன இருக்குன்னு சொல்லி பார்ப்பாங்க. ப்ரீவியஸ் டேட்டாஸ் நம்மளோட கம்பெனி என்ன ப்ராஃபிட்ல போய் இருக்கா, லாஸ்ட்ல போய் இருக்கான்னு சொல்லிட்டு இந்த ஏஐ ஏஜென்சி யூஸ் பண்ணி அதை ப்ரெடிக்டிவ் பண்ணலாம். அதே மாதிரி இன்கேஸ் ஏதாவது லாஸ் ஆகிற மாதிரி இருந்தா அது அந்த ப்ராடக்ட்டோ அந்த சர்வீசஸ் அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு எது ப்ராஃபிட் அதிகமாக கொடுக்குதோ அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதோ இல்லை அதில் எப்படி டெவலப் ஆகுதுன்னு சொல்லிட்டு ஏஐ யூஸ் பண்ணி. ஓகே, அதாவது நீங்க என்ன சொல்ல வரீங்க அப்படின்னா இப்போ ஏஐ அப்படின்றது நம்ம பிசினஸ்க்கு வந்து இந்த விஷயங்கள் இப்படி எல்லாம் பண்ணா எப்படி இருக்கும், இதோட ஃபீச்சர் எப்படி இருக்குன்றது அது கொஸ்டினை கேட்டு அதுக்கிட்டே ஆன்சர் நம்ம வாங்கி அதை வந்து அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லுவீங்க. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னொரு ஆங்கிள் வந்து பார்த்தோம்னா இப்போ மெடிக்கல் ஃபீல்ட்ல ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து 10 இயர்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா அட்வான்ஸ்மெண்ட் இருக்கு. ஒரு பிளட் ரிப்போர்ட்ல நம்மளுக்கு தெரிஞ்சிடும். இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 6 months 3 months இல்ல வந்துருக்கு அப்படின்ற விஷயங்கள் பிளட் ரிப்போர்ட்ல பார்த்துக்கலாம். இப்போ ஒரு சுகர் பேஷண்ட் அப்படின்னா சுகர் எனக்கு இருக்கான்னு போய் எல்லாம் தேடப்படுது.
அவர் ஏதோ ஒரு பிரச்சனைக்காக போயிருப்பாரு, பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சுகர் இருக்கும் அப்படின்னு இருக்கு அப்படின்றத டாக்டர் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு சுகருக்கான மெடிசன் இருக்கு. அந்த மாதிரி இல்லாம இப்போ ஏஐ யூஸ் பண்ணி அடுத்த 10 வருஷத்துக்கு அப்புறம் எனக்கு கேன்சர் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, எனக்கு வந்து பார்த்தோம்னா ஒரு கிட்னி ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத, ஏன்னா இன்னிலிருந்தே பில்ட் ஆகிறது தான் அந்த டிசீஸ் கொஞ்சம் கொஞ்சமா பில்ட் ஆகுது. அந்த மாதிரி அனலைஸ் எல்லாமே நம்ம பண்ணிட முடியுமா? இப்போ ஆல்ரெடி ஆல்ரெடி சொன்ன மாதிரி மிஷின் லேர்னிங் ஓகே. இப்போ ஆல்ரெடி என்ன பண்ணோம்னா அந்த பிரெஸ்ட் கேன்சர், லங் கேன்சர் எல்லாமே ஆல்ரெடி இப்போ நீங்க எடுத்த ரிப்போர்ட் எடுத்து அதை ஃபீட் பண்ணீங்கன்னா, லைக் ஜெமினி அந்த மாதிரி சாட்பாட் அதில் ஃபீட் பண்ணீங்கன்னா அதுவே அனலைஸ் பண்ணி இப்போ உங்களுக்கு கேன்சர் இருக்கா இல்லையான்னு சொல்லிட்டு அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி தந்துடும். லைக் ஜெமினில இப்போதைக்கு அந்த ஃபீச்சர் இல்லை. மீன்ஸ் மிஷின் லேர்னிங்ல அந்த ஒரு கான்செப்ட் இருக்கு. பிரெஸ்ட் கேன்சர், இந்த ஸ்கின் ப்ராப்ளம் அந்த மாதிரி எல்லாம் நம்மளோட இமேஜஸ் அப்லோட் பண்ணாலே அது ப்ரீவியஸ் டேட்டா செட்ஸ் ஆல்ரெடி ஃபீட் பண்ணிடணும். லைக் அந்த ஸ்கின் ப்ராப்ளம்ஸ் இருக்கிற பர்சன்ஸோட இமேஜஸோ இல்லை டேட்டாஸோ ஃபீட் பண்ணீங்கன்னா அதுவே ப்ரெடிக்ட் பண்ணி தந்துடும். ஓகே ஓகே. ஸோ ஏஐ வந்து டே டு டே லைஃப் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இன்னைக்கு கரண்ட் லெவல்ல என்ன மாதிரி இப்போதைக்கு எல்லாத்தையும் ஏஐ வந்து லைக் ஒரு இமேஜ் இப்போ நீங்க ஒரு கேமரா எடுத்துக்கினாலே இப்போ ஏஐ கேமரான்னு சொல்லிட்டு வரும். என்னன்னா ஏஐ கேமரா என்ன பண்ணணும்னா கலர் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணும். நார்மலா இருக்கிற ஒரு இமேஜ் ஒரு கேனானோ ஏதோ ஒரு கேமரா எடுத்துருக்கோம். ஒரு ஃபுல் பிளேட்ல இப்போ ஐபோன் 17 ப்ரோ மேக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏஐ கேமரான்னு சொல்லிட்டு ஒரு ஃபீச்சர் இருக்கும். ஃபீச்சரை கிளிக் பண்ணீங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணி பிக்சல்ஸ் எல்லாம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணி தரும். லைக் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் ஏஐ தான் இருக்கு. டே டு டே லைஃப் பார்த்தோம் அப்படின்னா வந்து இப்போவே யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா சில அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாமே நம்ம பார்க்கணும். ஹை ஜெமினி இந்த என்னுடைய ஸ்கின்னுக்கு இல்லை இந்த ட்ரெஸ் கலருக்கு எந்த இது வந்து நம்ம போட்டா மேட்ச் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்டா அதுவே அந்த முன்னாடி இருக்கிற 50-100 ட்ரெஸ்ல ஒரு ட்ரெஸ் செலக்ட் பண்ணி அது இப்போ என்னன்னா இப்போ நீங்க ட்ரெஸ் ஷாப்க்கு போட்டா நீங்க அந்த இந்த ரீட்டைலர் கிட்ட ஜஸ்ட் அந்த போட்டோ இந்த ட்ரெஸ்ஸோட போட்டோ எடுத்து அனுப்பி சொல்லிட்டு உங்களோட போட்டோ அப்லோட் பண்ணி எனக்கு இந்த ட்ரெஸ் போட்டா எப்படி இருக்கும் சொல்லிட்டு நான் வந்து ட்ரெஸ் போடாமலே நான் வந்து கையில் பார்க்காமலே அதை எடுத்து பார்த்துருக்கேன். அந்த அளவுக்கு இன்னைக்கு டே டு டே ஏஐ வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா ஏஐ அப்படின்றது வந்து ஃபீச்சர் இல்லை. கரண்ட்ல தான் ஏஐ இருக்கு, இதை டெவலப் தான் ஆக போகுது. ஸோ இப்போ ஒரு ஏஐ அப்படின்றது வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பிஸ்னஸ் ஆங்கிள் நீங்க சொல்லியிருக்கீங்க, இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா சொல்லியிருக்கீங்க. ஒரு கஸ்டமர் ஆங்கிள் ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன லைக் இப்போ நீங்க ஏதாவது ஒரு ப்ராடக்ட் செலக்ட் பண்ணிட்டு அது பிரைஸ் ட்ராப் ஆகுதோ இல்லை அதை விட பெட்டர் குவாலிட்டி இருந்தால் ஏஐ யூஸ் பண்ணி ட்ரைன் பண்ணிக்கலாம். இப்போ பிரைஸ் ட்ராப் .ai சொல்லிட்டு ஒரு டெலிகிராம் பாட், அந்த பாட் யூஸ் பண்ணி என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஜஸ்ட் என்ன ப்ராடக்ட் வேணுமோ அந்த ப்ராடக்டோட லிங்க் அப்லோட் பண்ணிட்டீங்கன்னா அதுவே நீங்க ஒரு ப்ரைஸ் செட் பண்ணி இந்த ப்ரைஸ்க்கு ட்ராப் ஆகும்போது எனக்கு இந்த ஒரு அலர்ட் கொடுன்னா அதுவே அலர்ட் பண்ணி ஸோ அதனால நீங்க ஒரு ஹை ப்ரைஸ்ல வாங்குறதால இந்த மாதிரி வெயிட் பண்ணி ஒரு ஏஐ பாட் யூஸ் பண்ணி ஒரு மணியும் சேவ் பண்ண மாதிரி இருக்கும், ஒரு ஏஐ பற்றி புதுசாக தெரிஞ்சுக்கிற மாதிரி. ஸோ நீங்க ஷார்ட்டா ஏஐ பற்றி வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து சொல்லணும் அப்படின்னா என்ன சொல்லுவீங்க? ஏஐன்றது வந்து இப்போ யார் கரெக்டாக யூஸ் பண்ணி தெரிஞ்சுக்கிறாங்களோ ஏஐ அவங்க தான் ஹையர் ப்ராஃபிட்டோ இல்லை கெயினோ பண்ண முடியும். கரெக்டாக இப்போ ஏஐன்றது வந்து ஒரு டெவலப்பிங் ஸ்டேஜில் தான் இருக்குது. மேபி இன்னும் 1 to 2 இயர்ஸ்ல ஃபுல் ஸ்டேஜில் டெவலப் பண்ணும், கிட்டத்தட்ட நிறைவேற்றி தான் இருக்கும். ஓகே, அதாவது அப்டேட் ஆகல அப்படின்னா அவுடேட் ஆகிடும் அப்படின்ற கான்செப்டை வந்து நீங்க சொல்லுவீங்க. யாரெல்லாம் வந்து 2095-2000 வந்து கம்ப்யூட்டர் படிச்சாங்களோ அவங்க எல்லாம் கேரியர் வந்து ஸ்ட்ராங்கா இருந்த மாதிரி, கொரோனாக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா யாரெல்லாம் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படின்றதுல இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்களோ அவங்களுடைய பிசினஸ் இம்ப்ரூவ் ஆகிற மாதிரி, இப்போ 2025-26 ஏஐ அப்படின்றது தான் வந்து மேஜரா இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. அடுத்த 5-10 இயர்ஸ் வந்து இதுதான் டாமினேட் பண்ணும். அப்போ பிசினஸ் வந்து நம்ம அப்டேட் பண்ணிக்கணும், அதில் அடாப்ட் பண்ணிக்கணும் அப்படின்றது தான் உங்களுடைய. ஸோ இதுல என்னென்ன படிப்பெல்லாம் படிக்கும் அப்படின்னா ஏஐல வந்து
ஸ்பெஷலிஸ்டாக மாறணும்? லைக் இப்போதைக்கு ஐஐடியில் இப்போதைக்கு டேட்டா சயின்ஸ் ஒரு கோர்ஸ் இருக்கு. அந்த கோர்ஸ் படித்தாலே மோஸ்ட்லி நீங்கள் ஃபுல் ஃபிளெஜ்டான ஏஐ செல்ஃபாகவே டெவலப் பண்ணுங்க. ஓகே. ஸோ இப்போ இது தனியாக நான் போய் எங்கள் இன்ஸ்டியூட்டில் போய் படிக்கணும்னு ஒரு பேசிக் நாலேஜ் இருந்தது அப்படின்னா, கோடிங் ப்ரோக்ராமிங் நாலேஜ் இருந்தது அப்படின்னா வந்து நம்ம இதை அடாப்ட் பண்ணிக்கலாம். எவ்வளோ டியூரேஷன் தேவை ஏஐ அப்படின்றது வந்து லைக் 6 to 8 months. 6 to 8 monthsல வந்து பார்த்தோம்னா ஃபுல் ஃபிளெஜ்டாக நான் வந்து அதில் கேரியரை ரன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன்னா ஒரு பிஸ்னஸ் ஓனராகவும் பண்ணிக்கலாம், ஒரு நான் டெக்னிக்கல் பர்சன் கூட வந்து இதை ஏஐ வந்து அடாப்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாசிட்டிவ் சைடை நம்ம பார்க்கணும். எல்லா இடத்துலையும் வந்து பார்த்தோம் அப்படின்னா பாசிட்டிவ் சைடுன்றது நம்ம பார்க்கணும். இதுல நெகட்டிவ் சைடுன்னு ஒன்று இருக்கும். ஏஐ வந்து பார்த்தோம் அப்படின்னா ஜாப் இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்படின்னு நம்ம பேசிப்போம். பட் நெகட்டிவ்னா என்ன நீங்க நினைக்கிறீங்க? நெகட்டிவ்னா இப்போ நீங்கள் பெரிய கம்பெனிஸ்ல எங்கேயோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க, அங்கே போயிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா உங்களோட கோடோ இல்லை ஏதோ ஒரு டேட்டா போய் லீக் ஆக சான்ஸ் இருக்கு. இன்கேஸ் ஹேக்கர் வந்து ஒரு நெட்வொர்க் கனெக்ட் பண்ணி மேனேஜ் மிடில் அட்டாக்னு ஒரு கான்செப்ட் இருக்கு. அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி உங்களோட டேட்டா ரிட்டர்ன் பண்ணி எடுத்துட்டாங்கன்னா அவங்களோட கம்பெனி நீங்கள் டெவலப் பண்ணி வச்சுட்டு ஈஸியாக ஹேக் பண்ண முடியும். ஸோ எல்லாமே ஃபுல் அண்ட் ஃபுல் ஏஐ டிபெண்ட் பண்ணி இல்லாமல் 50-50 நீங்கள் இது பண்ணால் நல்லா இருக்கும். ஸோ தேங்க்யூ பிரபு, தேங்க்ஸ் ஃபார் வந்து பார்த்தோம் அப்படின்னா உங்களுடைய குவாலிட்டியான டைம் இவ்வளோ நேரம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து யூஸ்ஃபுல்லான இண்டஸ்ட்ரி ரிலேட்டடான அப்டேட்டடான இன்ஃபர்மேஷன் வந்து ஷேர் பண்ணுறது. ஸோ இதுக்கு இந்த மாதிரி குவாலிட்டியான வீடியோஸ் உங்களுடைய டே டு டே லைஃபுக்கு தேவையான டெக்னாலஜிஸ், அக்ரிகல்ச்சர், எஜுகேஷன் லைன், பிஸ்னஸ் லைன், இந்த மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா குவாலிட்டியான வீடியோஸை பார்க்கறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க. ஸோ ஆல் தி பெஸ்ட்.